Hi friends, welcome to Career Growth 360. இதை நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இன்டர்ன்ஷிப்ஸ் அண்ட் ஜாப் ஓப்பனிங்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஐடி கெரியரை ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா ஸோ இப்போ ஜூலை மந்த்க்கான டாப் எம்என்சிஸ்லேருந்து அனௌன்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஹையரிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு நான் டெக்னிக்கல் ரோல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஜோஹோலேருந்து அனௌன்ஸ் பண்ணிக்கக்கூடிய டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர். ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாய்ஸ், இமெயில், சேட் பேஸ்டு சப்போர்ட் கொடுக்க போகிறீங்க. ஸோ கம்யூனிகேஷன் நீங்கள் வந்து இங்கிலீஷ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா அதுவே வந்து போதுமானது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பற்றி டெமோ கொடுக்கறது அண்ட் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ட்ரைனிங்ஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜோஹோட கஸ்டமர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸோட தான் நீங்கள் டேரெக்டாக வந்து கம்யூனிகேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்குது. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய ரெஸ்யூம் நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். அண்ட் லிங்க்டின்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஜோஹோட போர்ட்டல்லையும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் சைட் பை சைட் நீங்கள் லிங்க்டின்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போயிட்டு உங்களுடைய ரெஸ்யூம் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த ரோலுக்கு வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், நீங்கள் வந்து நைட் ஷிஃப்ட்ஸ்லேயும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் 1 வீக் நைட் ஷிஃப்ட் அண்ட் 2 வீக்ஸ் டே ஷிஃப்ட் இந்த மாதிரி ரொட்டேஷனல் பேசிஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அதுவும் வந்து நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ்லேருந்து அனௌன்ஸ் பண்ணிக்கக்கூடிய அனலிஸ்ட்கான ஓப்பனிங். ஸோ லொக்கேஷன் வந்து பெங்களூர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரெஷர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பேச்சுலர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் எந்த டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ரோலுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி வந்து நீங்கள் கிளைண்ட்டோட ப்ரைவசி ரெக்குயர்மெண்ட்ஸை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் ரிவ்யூ பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து நீங்கள் இன்ஃபோசிஸோட போர்ட்டலில் போயிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஹிந்திரா ரைஸ் ஆல்ரெடி வந்து ஒரு கேம்பஸ் ஹையரிங் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஹையரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட்டான ரோல் இருக்குது. கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி, போஸ்ட் கிராஜுவேட்காக, அப்புறம் கிராஜுவேட் அக்ரிகல்ச்சர் ட்ரெயினின்னு சொல்லிட்டு 3 டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ் கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் லொக்கேஷன் பொறுத்தளவு நீங்கள் வந்து சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடியில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அண்ட் அக்ரிகல்ச்சருக்கு தனியாக ஒரு கேட்டகரியை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 2 ரவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்குது, நீங்கள் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட் இருக்கிறதுக்கான டைம் ஸ்லாட் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ அதில் வந்து நீங்கள் என்னைக்கு எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தர் ரவுண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் வீக்லேருந்து தான் வந்து இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. அண்ட் நீங்கள் வந்து வழக்கம் போல் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது ஆப்டிடியூட் அண்டு நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தீங்கன்னா கோடிங் அண்ட் ரீசனிங். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து உங்களால் வந்து அசஸ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது அசெஞ்சர்லேருந்து அனௌன்ஸ் பண்ணிக்கக்கூடிய 2 டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீசஸ் அசோசியேட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் 1 இயர்க்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அரௌண்ட் வந்து 2 இயர்ஸ்க்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் கூட அப்ளை பண்ண முடியும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர், ஹைதராபாத், சென்னை, கோயம்புத்தூர் நிறைய டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷன்ஸ் பேன் இந்தியா ஹையரிங் தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மேஜராக நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஏரியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கிளவுட் சப்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கிளவுட் உங்களுக்கு வந்து எக்கோசிஸ்டம்ஸில் அதாவது ஏடபிள்யூஎஸ் அல்லது அஜூர் அல்லது வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் கூகுளோடது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்துச்சு ஜிசிபி அப்படின்னா ஸோ ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் பேஸ்டு டெக்னாலஜிஸில் தான் உங்களுக்கு வந்து ஸ்கில் செட்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா 2024 வரைக்கும் பாஸ்ட் அவுட் ஆயிருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி வந்து உங்களுக்கு வந்து நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்காக இந்த பர்டிகுலர் ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிஏ, பிகாம். ஸோ நீங்கள் வந்து இன்ஜினியரிங் கேட்டகரியில் படிக்கல அப்படின்னாலே நீங்கள் மேஜராக வந்து இந்த பர்டிகுலர் ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட்
இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி அண்ட் நீங்க வந்து எந்த விதமான அரியர்ஸும் வந்து எஸ்பெஷலி வந்து இருக்கக்கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கிரைட்டீரியாவா குடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராசஸ் வந்து எப்படி வந்து அசஸ்மென்ட் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அசஸ்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 மினிட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு காக்னிட்டிவ் அசஸ்மென்ட் இருக்கும். அண்ட் அதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் எபிலிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங் இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு பார்க்க போறாங்க. அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, காக்னிட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் அசஸ்மென்ட் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் தான் வந்து உங்களுக்கு வந்து எலிமினேஷன் ரவுண்டா வந்து இருக்க போகுது. ஸோ இது வந்து ஒரு 90 மினிட்ஸ் இருக்கும். அண்ட் இதுலயும் வந்து என்னென்ன கேட்க போறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல டெக்னிக்கலா வந்து அடிஷ்னலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸ் பத்தி அண்ட் மேபி வந்து உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங், செக்யூரிட்டி அண்ட் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து சூடோ கோட் இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இதுக்கேத்த மாரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட். ஸோ இதுல வந்து ஃப்ளூயன்சி, வெக்காபுலரி அண்ட் சென்டென்ஸ் மாஸ்டரி இது எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து உங்களுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூஸ் இருக்கும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ இதெல்லாமே வந்து நீங்க பார்த்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதே நீங்க இன்ஜினியரிங் கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பேக்கேஜ்ட் ஆப் அசோசியேட் அப்படிங்கிற இந்த பர்ட்டிகுலர் ரோலுக்கு ஹையர் பண்றாங்க. அண்ட் இதுல வந்து நம்ம எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்க இன்ஜினியரிங் கிராஜுவேட் எந்த ஸ்ட்ரீம்ல வேணாலும் முடிச்சிருக்கலாம். பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ, எம்எஸ்சி. ஸோ உங்களுக்கு வந்து 2024க்குள்ள நீங்க எந்த இயர் வேணாலும் பாஸ்ட் அவுட் ஆயிருக்கலாம். நீங்க வந்து அப்ளை பண்றதுக்கு அதுவே போதுமானது. அரியர்ஸ் மட்டும் வந்து உங்களுக்கு ஆன்போர்ட் ஆகுறப்ப இருக்கக்கூடாது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப சேம் செட் ஆஃப் ப்ராசஸ் தான். பட் உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து கிளவுட், நெட்வொர்க் செக்யூரிட்டி இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் கோடிங் அசஸ்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக 2 கொஸ்டின் வந்து 45 மினிட்ஸ் ஆஃப் டியூரேஷனில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்க ஏதாவது ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் எடுத்து நீங்க பிக் பண்ணி கொஞ்சம் வந்து பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களால வந்து கோடிங் அசஸ்மெண்ட்ட கிளியர் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அகைன் வந்து உங்களுடைய ரோல் வந்து அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்க போகுது. அண்ட் உங்களோட பேக்கேஜ் அரவுண்ட் 4.5 எல்பிஏ வந்து இருக்கிறதுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏதாவது ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் அதாவது எஸ்பெஷலி இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது .NET. பட் நீங்க ஏதாவது ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னா, உங்களால ஈஸியா வந்து நெக்ஸ்ட் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும் .NET. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, SAP வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்து குடுத்துருக்காங்க. அதுல வந்து HANA, சிடிஎஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து கம்ப்ளீட்டா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்ல ஒர்க் பண்றதுக்கான ஒரு ஜாப் ஓப்பனிங் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். நீங்க பார்த்துட்டு நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க.